ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம குக் வித் குட்டி இல்லைங்க, ஒரு சம்மர் ஸ்பெஷல் பலரசம் தான் பார்க்க போறோங்க. இது எல்லா ஃப்ரூட் ஜூஸ் கடையிலையும் வந்து ஒரு நீல கம்பி மாதிரி வச்சு ஒரு கரண்டியில மொண்டு மொண்டு கொடுப்பாங்க. நம்ம பஸ் ஸ்டாண்டுங்கள்லாம் பார்த்துருப்போங்க. அது வந்து எப்படி வீட்லயே சூப்பராக செய்யறது அப்படின்னு பார்க்கலாங்க. இதுக்கு கொஞ்சம் வாழைப்பழம் எடுத்துருக்கங்க, ஒரு மாம்பழம், ஒரு ஆப்பிள் எடுத்துருக்கங்க. உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை எடுத்துக்கலாங்க. மெயினாக வந்து இதுக்கு வாழைப்பழம் தான் தேவைங்க. வாழைப்பழம் கனிஞ்சிருக்கனால இது வந்து இன்னும் டேஸ்டாகவே இருக்குங்க. இது மாதிரி வந்து கனிஞ்ச வாழைப்பழமா இதுக்கு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வீட்டில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்களோ, நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வந்து 4 பூவன் வாழைப்பழமுங்க, ஒரு பாதி தான் செவ்வாழை எடுத்திருக்கேங்க, ஃபுல்லாக கூட போடல. உங்களுக்கு எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா இது மாதிரி ஒரு மேஷர் வச்சு இது மேஷ் பண்ணி விட்டுருங்க. இதுதான் மெயின் ப்ராசஸ்ங்க. இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வந்து மசிச்சு விட்டுருங்க வாழைப்பழத்தை. இது கூட வந்து மாம்பழம் சேர்த்துருக்கங்க. நல்லா எல்லாமே வந்து கனிஞ்ச பழமாக எடுத்துக்கோங்க. மாதுளை போட்டுக்கலாங்க. அப்புறமா வந்து ஆப்பிள் கட் பண்ணி போட்டிருக்கோங்க. நம்ம இன்னும் வந்து உங்கள் வீட்டில் என்னென்ன ஃப்ரூட்ஸ், பப்பாயா கூட போட்டுக்கலாங்க, நல்லா தான் இருக்குங்க. அப்புறம் திக்காக வந்து கிடைக்கிற மாதிரி அவங்க வந்து நல்லா வாஷ் பண்ணாமல் அழுகி போன பழம் அது மாதிரிலாம் வந்து சேர்த்துவாங்க. அவங்களுக்கு என்னங்க, வியாபார நோக்கத்தோட தானே செய்கிறாங்க பாவம். அதனால நம்ம வந்து வீட்டிலையே செய்கிறப்போ இது மாதிரி ஃப்ரெஷ்ஷான பழங்களாக எடுத்து ஃப்ரூட்ஸாக செஞ்சு நம்ம வீட்டில் சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. அந்த பழத்தோட எல்லா சத்தும் நமக்கு கிடைக்குங்க. குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரூட்ஸ் சாப்பிடாத குழந்தைங்க கூட இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். அதுவும் இந்த சம்மருக்கு வந்து சூப்பராக இருக்குங்க, பயங்கர ரெஃப்ரெஷிங்காக இருக்குங்க. இப்போ நான் ஐஸ் க்யூப்ஸ் போட்டிருக்கேங்க. இந்த ஐஸ் க்யூப்பில் இருக்க தண்ணியே நமக்கு போதுமானதாக இருக்குங்க. மற்ற வாழைப்பழமும் மசிச்சதுக்கப்புறமா மாம்பழமும் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கோங்க, ஆப்பிளும் கட் பண்ணி போட்டிருக்கோங்க. அதையும் வந்து ஒரு தடவை மேஷ் பண்ணி கூட விட்டுறலாங்க. இப்போ இது கூட வந்து நான் நன்னாரி சர்பத் சேர்த்துக்கிறேங்க. இந்த நன்னாரி சர்பத்து தான் இதுக்கான ஸ்வீட்னரும். நம்ம சர்க்கரை எதுவுமே போடல இல்லைங்களாங்க. இதில் இந்த எசன்ஸில் இருக்க சுகரே போதுங்க இதுக்கு. அதே மாதிரி இந்த நன்னாரி சர்பத்து ஊற்றி தான் அவங்க வந்து செய்கிறாங்க. அதனால தான் அந்த கடையில் கிடைக்கிற இது அப்படியே நமக்கு கிடைக்குங்க. கண்டிப்பாக வந்து ஃப்ரூட்ஸ் இருக்கப்போ இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி நன்னாரி சர்பத் வந்து இந்த பாட்டில் வந்து எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் எல்லா கடைகள்லையுமே ஈஸியாக கிடைக்குதுங்க. இது மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. இந்த நன்னாரி சர்பத்தோட லெமன் கலந்து குடிக்கலாங்க. எல்லாமே ஃப்ரூட்ஸும் வந்து இந்த நன்னாரி சர்பத்தோடு சேர்த்து சாப்பிட்றப்போ நம்ம உடம்புக்கும் நல்லதுங்க, குளிர்ச்சியும் கூட. அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி பாட்டில் வந்து எல்லார் வீட்லேயும் மோஸ்ட்டாக வாங்கி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் பாருங்கள், நம்ம ஃப்ரூட் பழரசம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி வந்து இந்த சம்மரில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம கடையில் வாங்குறது வந்து சுத்தமான பழமாக, நல்ல பழமாக பார்த்து நம்மளே வீட்லேயே செஞ்சுருக்கோங்க. அங்கே எப்படி பழம் செஞ்சுருக்காங்க போட்டிருக்காங்க நமக்கு கண்ணுக்கு தெரியாது இல்லைங்களா. இது நம்ம கண்ணுக்கு முன்னாடியே இவ்வளோ சத்தான எல்லா பழமும் சேர்த்த ஒரு ஜில் ஜில் பழரசம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது வந்து ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து கொஞ்சம் சப்ஸா சீட்ஸ் வந்து ஊற வச்சு அதுவும் போட்டிருக்கேங்க. அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குங்க, நல்ல ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்குங்க. இந்த சம்மர் சீசனில் கட்டாயம் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து இதோட டேஸ்ட்டை வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு நீங்களே உணர்வீங்க. அந்தளவுக்கு இது வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ரெசிபி வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Thank you.